நான் மார்க் சுவிசேஷ நூல் பார்த்து கொண்டு இருக்கிறோம். மார்க் சுவிசேஷ நூலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அதிகாரம் 9ஆம் அதிகாரம். இந்த 9ஆம் அதிகாரத்தில் வசனம் 30 பார்க்க போகிறோம். ஆனால் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா வருகிற இதுக்கப்புறம் காலகட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் சீசருக்குமான அதிக கான்வர்சேஷன் நீங்கள் பார்க்கக்கூடும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசரோட பர்சனலாக பேசுவார். ஏன்னா ஹீ இஸ் ஸ்டாப்பிங் த பப்ளிக் மினிஸ்ட்ரி. அவர் மற்ற ஒரு பப்ளிக்காக பேசுகிற ஊழியத்தை நிப்பாட்டி விட்டு சீசர்களை ஆயத்தப்படுத்துவதும் சீசர்களை பக்குவப்படுத்துறதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவார். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த 7 வசனத்தில் பிரதானமாக பார்த்தோம் அப்படின்னா ஐ கேன் see the patience of our God. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவ்வளோ பேஷண்ட்டாக இருக்கிறார். இஸ் so patient. ஏன்னா சீசர்கள் மறுபடியும் ஆண்டவரை தவறு செய்கிறாங்க. ஆனால் மறுபடியும் அவர் ரொம்ப பொறுமையாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அந்த சத்தியத்தை. அவங்க அதுக்கு புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, இதை தான் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமூச்சோடோ இல்லை அது மாதிரி அவர் கரெக்ட் பண்ணதான் நம்ம பார்க்கவே இல்லை. இஸ் ஸோ பேஷண்ட் இன் ஹேண்ட்லிங் பீப்புள். பைபிளில் பார்க்குற சீசர்களுக்கும் அந்த 12 சீசர்களுக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கு நம்மளாக சீசராக ஆண்டவரை பின்பற்ற நம்ம கூடயுமே நம்ம கிட்ட ஆண்டவர் ரொம்ப பேஷண்ட்டாக இருக்கிறாரு. நம்ம வாரம் முழுக்க இன்னைக்கு இந்த வாரம் வந்திருக்கிறோம், எல்லாருமே சொல்லாமா வந்தவங்க எல்லாருமே சொல்ல முடியுமா 7 நாளும் பிரதர் நான் தப்பே பண்ணலை அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன இல்லை. we might have fallen the same sin again but we came back again. ஆனால் ஆண்டவர் எப்படி நீ வந்தாலும் என்னை அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார். I love him so much is because of that. I don't know எப்படி ஆண்டவர் எங்களை எப்படி நேசிக்க முடியுதுன்னு நமக்கு தோணுதா இல்லையா? நீங்கள் ஆண்டவரோட நேசத்தை குறித்து யோசிங்க. திங்க் அபவுட் த லவ் ஆஃப் காட் ஹேவிங் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். ஏன்னா நீங்கள் மற்றவங்களை குறித்து நினச்சிங்கன்னா மற்றவங்க பாவியாக தான் அதிகம் பார்ப்பீங்க. ஆனால் உங்களை பற்றி மட்டும் நினைங்க. திங்க் அபவுட் யூ அண்ட் காட். ஹவு காட் கேன் ஸ்டில் லவ் யூ. உங்களை ஆண்டவரே நான் திருப்பி அதேதோட வர்றேனே ஆண்டவரே, பட் யூ ஸ்டில் லவ் மீ ஸோ மச். அதை தான் நான் இங்கே பார்க்குறேன். இந்த ஸ்கிரிப்சரில் பார்க்கும்போது தட் ஹீ லவ்ஸ் அஸ், ஹீ நர்ச்சர்ஸ் தம் பேஷண்ட்லி. ரொம்ப சாந்தமாக இது பண்ணுறாரு. அதை பார்க்கும்போது எனக்கு ஐ வாஸ் ஸோ அமேஸ்ட் ஆன் தட். ஆனால் இந்த 7 வசனம் இருக்குல்ல, இது எதை குறிக்குதுன்னு நான் ஃபஸ்ட்டு எடுத்து வாசித்தும் போது எனக்கு ஆவியானவர் உணர்த்தினது என்ன தெரியுமா? இதுதான் சீசத்துவம். தட் இஸ் வாட் இட் இஸ் கால்ட் அஸ் டிசைபிள்ஷிப். நம்ம ஜூக்கு போனோம். ஜூவில் போகும்போது விசிட் பண்ணும்போது ஒவ்வொரு அனிமலாக பார்த்துட்டு வந்தோம். அப்போ ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட அனிமல் கொஞ்சமாக தான் வயிட்டே வருது, இது அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு அந்த அனிமலை குறித்து பேசும்போது. ஆனால் கிறிஸ்துவத்துலையுமே ரொம்ப அணைஞ்சு போகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? சீசத்துவம் பாதி பேருக்கு என்ன நினச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? இட்ஸ் அ டிசைபிள்ஷிப். சீசத்துவம் மீன்ஸ் டிசைபிள்ஷிப். we are called to be a discipleship. நீ சீசத்துவம் பண்ணு தான் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் இப்போ காலகட்டத்தில் அது ஒரு கோர்ஸாகவே நினச்சிக்கிறாங்க எல்லாருமே. எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட வசனம் தான். மத்தேயு சுவிசேஷ நூல் 28ஆம் அதிகாரம் வசனம் 19 வாசிங்களேன். மத்தேயு சுவிசேஷ நூல் 28ஆம் அதிகாரம் வசனம் 19. ம் 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 போதும் சிஸ்டர். இது என்ன நினைச்சிடறாங்க? இது எல்லாம் பாஸ்டர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் யாருக்கு? சர்டன் பர்டிகுலர் பீப்புளுக்கு இருக்குன்னு இல்லப்பா. இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட அன்றாட அழைப்பு. எவ்ரி ஒன் ஆர் பீன் கால் டு பி அ டிசைபிள்ஷிப். நாம என்ன நினைக்கிறோம்? டிசைபிள்ஷிப் எல்லாமே என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இது எல்லாம் ஒரு கோர்ஸ். நம்ம வேலை பார்க்குறோம் தெரியுமா? வேலை பார்க்குற ஒரு கோர்ஸ் இருக்கு தெரியுமா? அது மாதிரி ட்ரைனிங் போயிட்டு வந்துடுறோம். அதில் ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க, நீங்க முடிச்சிட்டீங்கன்னு. அது மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ஏன்னா சர்ச்சில் வந்து மெசேஜ் கேட்கறது மாத்திரமல்ல, மற்ற நேரங்களையும் நான் இன்னொருத்தவங்களோட உறவாடி பேசி கொண்டு இருக்கிறதும் தான் சீசத்துவம். அங்கே நான் ஆண்டவரை பிரதிபலிக்கிறது தான் சீசத்துவம். பிகாஸ் ஐ எம் ஹெல்பிங் அதர்ஸ் டு கம் க்ளோசர் டு காட். சீசத்துவம்ன்றது இன்னொரையும் ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துறது தான் சீசத்துவம். ஆனால் இதை விட்டுறாங்க. ஏன்னா தட்ஸ் வாட் காட் இஸ் டூயிங் இட் ஹியர். இந்த 7 வசனத்தில் நீங்கள் என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? கப்பர்நூம் கலியில இருந்து கப்பர்நூம்லேருந்து கிளம்பி போறாரு, நடந்து போறாரு. அங்கே போகும்போது நடக்கிற கான்வர்சேஷன் எதுக்கு எழுதணும்? இது ஸ்பெஷல் மீட்டிங் வச்சு நடத்தினார் ஆண்டவர்? இல்லை ஸ்பெஷல் ட்ரைனிங்காக கொடுத்தார் ஆண்டவர்? இல்லையே. இன் அ ப்ராக்டிக்கல் வே as they were walking they had a conversation. அவங்க நடந்து போகும்போது அவங்களுக்குள்ளாக இடைப்பட்ட கான்வர்சேஷன்ல நீ அது என்ன தப்பு பண்ண அப்படின்னு கரெக்ட் பண்றாரு. and he is correcting them in love.
ஸோ நாமளும் சர்ச்சில் எப்படி தெரியுமா இருக்கிறோம், சர்வீஸ் அட்டன் பண்ணும்போதோ இல்லை ஒர்ஷிப்பில் வந்து ஒரு எக்ஸார்டேஷன் கொடுக்குறதுலையுமே அதில் தான் பக்தியாக இருக்கிறோமே தவிர, மற்ற சர்வீஸ் முடிஞ்ச பிறகு பார்க்குற மதனே வேற மதன். உங்களை நான் சொல்லவே இல்லை, ஏன்னா அப்படி எடுத்தால் நீங்கள் அஃபண்டாக எடுத்துக்குவீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ யூ வில் see a different மதன். The way I talk, I don't care about any one of them. I don't care about any one of their sanity. நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. ஐயா அப்படி கிடையாது. சீசத்துவம்ன்றது நான் கற்றுக்கிட்ட சத்தியத்தை அதுக்கப்புறம் சர்ச் டோர் முடிஞ்ச பிறகு நான் எப்படி பிஹேவ் பண்ணுறேன், நான் எப்படி ஹெல்ப் பண்ணுறேன். பீப்புள் வில் மேக் மிஸ்டேக்ஸ். சர்ச் ஹோல்ஸ், சபை என்பது எல்லா மனிதர்களையும் இருக்கும். சில பேர் தப்பு பண்ணுவாங்க, சில பேர் நல்ல பக்தியாக இருப்பாங்க, ஆண்டவர்கிட்ட அதிகமாக க்ளோஸாக போகிறவங்க இருப்பாங்க, சில பேர் ரொம்ப பின்தங்கி இருப்பாங்க. பீப்புள் பி ஸ்டபர்ன். யூ நீட் டு லேர்ன் டு ஒர்க் வித் தெம், ஹாவ் தம் கிரேஸ் ஆன் தட். இதுதான்ப்பா சீசத்துவம். இது இப்போ தெரிய மாட்டேங்குது. டுடே வி ஃபர்கெட் திஸ் ஹோல் டாபிக். சீசத்துவம்ன்றதை இட் இஸ் நாட் பீன் ப்ரீச்ட் எனிவேர், பட் இட் இஸ் கிவன் அஸ் அ கமாண்ட்மெண்ட் டு எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். ஸோ நீங்கள் எல்லாருமே சீசத்துவம் பண்ண கொடுக்கப்பட்டது. மீனிங் யூ ஆர் கால் டு மேக் எ டிசைபிள். எப்படி இன்னொருத்தவங்களை டிசைபிள் பண்ணுவீங்க? த வே யூ பிஹேவ். இல்லை பிரதர், நம்ம அதை நீங்கள் பொறுமையாக எப்படி மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து சீசர்கள் நீங்கள் சொல்லிக் கொடுத்தாரோ, இங்கே இருக்க சீசர்கள் மற்றவர்களுக்கு இல்லை பிரதர் நீங்கள் இப்படி தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட பொறுமையாகவும் அன்பாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க கீழே ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட பின்வாரி தான் போவோம். That is not what God has did it. That is biggest mistake that we are doing it. நம்ம கான்வர்சேஷன் நம்ம நடத்துறது, ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது, ஒரு இடத்துக்கு போகிறது, மித்த எல்லா காரியங்களையும் கேப்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே வருமோ இருந்தாலும் அதில் நீங்கள் எப்படி வேலை பார்க்குறீங்க, எப்படி காடை மிஸ்டாக கொண்டு வரீங்க, எப்படி வார்த்தையை சொல்லி, எப்படி சத்தியத்தை சொல்லி அவங்கள வழி நடத்தி அவங்கள கருத்துக்கிட்ட கொண்டு வரீங்க. இதுதான் சீசத்துவம். தட் இஸ் மிஸ்ஸிங் இன் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். வந்து நல்லா சர்ச்சில் உட்கார வேண்டியது 10 நிமிஷம் 30 நிமிஷம் நம்ம ஒரு மெசேஜ் கொடுக்குறோமா, கேட்டுட்டு போனப்போ அந்த மெசேஜ் சூப்பராக பேசினாருன்னு ரிவ்யூ வேறு கொடுத்துட்டு போயிடும். இவர் இந்த தப்பு பேசினார், அந்த தப்பு பேசி ரிவ்யூ கொடுத்து போயிடும். ஆனால் இதுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. See, hearing is important. Look at how he starts the conversation. இந்த வசனத்தை எப்படி அவர் ஸ்டார்ட் பண்ணார் தெரியுமா? Luke chapter 9 நீங்கள் வாசிங்க. இதே பேரல் அக்கௌண்ட்டை எழுதுறாரு அவர். லூக் சுவிசேஷ நூல் 9ஆம் அதிகாரம் வசனம் 44 எப்படி ஸ்டார்ட் பண்றாரு வாசிங்க. நீங்கள் இந்த வார்த்தையை கவனமாய் கேளுங்கள். He starts the conversation with saying that keep heeds to my listen. Okay, it says that in English, let this word sink into your ears. Englishல வாசித்தீங்கன்னா let these word sink into the ears. That's how he starts the conversation. He starts the conversation like that. இந்த வார்த்தை உன் இருதயத்துக்குள்ளாக போகட்டும், இந்த சத்தியம் உன் இருதயத்துக்குள்ளாக போகட்டும். மகனே மகளே, ஐ நோ நீ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கான்வர்சேஷன் நீங்கள் பண்ண கான்வர்சேஷன் எனக்கு தெரியும், ஆனால் he wants to make sure let this truth stay inside in your heart. அதான் சொல்றாரு. ஸோ டிசைபிள்ஷிப் என்றது என்னன்னா, நாம் மற்றவர்களை அவங்கள கிட்ட சத்தியத்தை சொல்லி அவங்கள ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துறது தான் டிசைபிள்ஷிப். அண்ட் யூ ஆர் ஆல் ஹாவ் தட் காமன் காலிங். நாம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு அது. இது பாஸ்டர் கிடையாது, இது பாஸ்டருக்கு மாத்திரம் கிடையாது. இல்லை ட்ரெயின் பண்ண யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. சர்ச்சில் இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ரோல் இருக்குது. சோமனா வந்து ஆராதனை நடத்துகிறாங்க, சிஸ்டர் வந்து ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்குலாம் கொடுக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட ரோல் நினச்சிடுறோம். சீசத்துவம்ன்றது நாம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது, நாம் எல்லாரும் பார்ட் ஆஃப் இருக்கணும். அதை how did Jesus did it? This is how he did it. In a practical way, in a practical conversation. நாம் நடைமுறையில் நடக்கிற விஷயங்கள்லையே அதை அவர் பயன்படுத்தினார். நாம் தியரிட்டிக்கலாக தான் படிக்கிறோம். இந்த ரொம்ப சீரியஸாக இருக்கனால இந்த அமெக்ஸில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. வருஷம் நான் ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கும், 20 ட்ரைனிங் இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது ரொம்ப கேள்வியெல்லாம் கரெக்டாக பார்த்து படித்து எழுதுவோம். 2வது வருஷம் எப்படி பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா? வி ஆல்ரெடி நோ த ஆன்சர். நமக்கு ஆல்ரெடியாக நமக்கு ஆன்சர் தெரியும். ஸோ என்ன பண்ணுவோம், அப்படியே ஃப்ளூக்கில் போயிட்டே இருப்போம். வி டோன்ட் டூ தட். ஸோ ஒன்ஸ் யூ ஃபஸ்ட்டு ட்ரூத்தை கேட்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து போக 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 யூ டேக் இட் லைட்டர். அவங்க தானே அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம்.
நம்ம அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோமா, அடுத்தவங்களை கர்த்தருக்கு நேராக நம்ம வழி நடத்துகிறோமா, என்னோட பேச்சு மற்றவங்களை பில்ட் பண்ணுதா, என்னோட பேச்சு என்னோட செயல்கள் மற்றவர்களை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துதா, அதுதான் என் சீசத்துவம், அதுதான் வழி நடத்துறது. இதை நீங்கள் கேட்டுட்டு போகிறது ஒரு பிரயோஜனமே கிடையாது. Let these truths sink into your ears. A person who's have to have that sinking in your ears has to have a thinking. ஓகே, நீங்கள் சிந்திக்கும் போது தான் அது ஸ்டேஸ் இன்சைட் இன் யுவர் ஹார்ட். நீங்கள் கேட்குற ட்ரூத் இருக்குல்ல, அந்த ட்ரூத் ஹேஸ் டு சிங்க் இன்சைட் இன் யுவர் ஹார்ட். அது ரொம்ப முக்கியம். மோஸ்ட் ஆஃப் த டைம் எது நிற்குது தெரியுமா? இன்றைக்கி நான் மெசேஜ் கொடுக்குறேன், பயங்கரமான ஆழமான மெசேஜ், நீங்கள் கேட்ட மாதிரி ஆழமான மெசேஜ் நீங்கள் இப்படி சும்மா ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், கேட்காத ஒரு மெசேஜ் பயங்கர ஆழமாக நான் எடுத்து கொடுக்குறேன், அந்த சத்தியத்தை நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் மண்டே நீங்கள் போன பிறகு, மண்டே டு ஃப்ரைடே நீங்கள் போன வாரம் ஒரு பார்த்த தப்பான காரியம் உங்கள் இருதயத்துக்குள்ளேயே உங்கள் மைண்டுக்குள்ளே வருது அப்படின்னா, தட் இஸ் வாட் இன்சைட் இன் யுவர் ஹார்ட், அண்ட் தட் இஸ் வாட் யுவர் ஹார்ட் லவ்ஸ் டு see it, not the truth that you learned. See, நீ கற்றுக்கிட்ட சத்தியம் இருக்குல்ல, அது உன் எண்ணத்தில் வராமல் நீ பண்ண பாவமோ இல்லை நீ என்ஜாய் பண்ண டெம்ப் பண்ண ஒரு காரியமோ அது உன் மனசில் திருப்பி வருதுன்னா, தட் இஸ் வாட் யுவர் ஹார்ட் இஸ் ஃபில்டு வித் இட், நாட் த ட்ரூத். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ வென் யூ ஹியர் த ட்ரூத், லெட் த ட்ரூத் ஹேஸ் டு கோ இன்சைட் இன் யுவர் ஹார்ட். அதுதான் முக்கியம், அதுதான் சத்தியம், அதுதான் முக்கியம். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், லெட் திஸ் ட்ரூத் சிங்க் இன்டு யுவர் இயர்ஸ். ஏன்னா ரெவலேஷன் வில் கம் டு அ பர்சன் who is not in a rush, who thinks on the truth, who stays on it. இங்கே இப்படிப்பட்ட ஒரு ட்ரூத் இருக்கு. அப்போ இந்த ட்ரூத்தை வேற எந்த இடத்துல எழுதியிருக்கார் ஆண்டவர் அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். உதாரணத்துக்கு லூக்கு சுவிசேஷ நூல் 14ஆம் அதிகாரம் வசனம் 26. இதில் என்ன எழுதியிருப்பார் ஆண்டவர்? லூக்கு சுவிசேஷ நூல் 14ஆம் அதிகாரம் வசனம் 26. இன்னைக்கு சீசத்துவத்தை பற்றி கேட்டிருக்கோம். ஸோ ஒரு சீசனாக இருக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் வெறுக்கணும் பிரதர் அப்படின்னு பிள்ளைக்குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுக்கணும்னு சொல்லிட்டு வசனத்தை எடுத்து போயிட்டு நினச்சோங்களேன். யூ மெடிடேட் ஆன் தட் ட்ரூத் அண்ட் யூ டேக் திஸ் வேர்ஸ் திங்கிங் தட் ஐ நீட் டு எல்லாத்தையும் நான் விட்டுணும், குடும்பத்தை விட்டுணும், புருஷனை விட்டுணும், பிள்ளைகளை விட்டுணும், வெறுத்துறேன் அப்படின்னு நினச்சிட்டு போயிடக்கூடாதுல்ல. அப்போ இந்த சத்தியம் வேற இடத்துல சொல்லியிருக்கு, வேற எந்த இடத்துல கொடுத்துருக்காரு? சில இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகளையும் உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயன்னு போட்டிருக்காரு. இங்கே உன் தகப்பனையும் உன் தாயையும் வெறுக்க சொல்லியிருக்காரு. அப்போ இது ரெண்டையும் நம்ம சரியாக எப்படி பார்க்கறது அப்படின்னு சிந்திச்சு அந்த ட்ரூத்தை நீங்கள் அபியாசப்படுத்தணும், உங்கள் வாழ்க்கையில் அது பண்ணணும். இதுதான் இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வெளிப்பாடு வரும். லுக்கிங் அட் த ட்ரூத் இன் த ஹோல் கவுன்சில் ஆஃப் காட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் முழுமையான வேதத்தில் எல்லா இடத்துலையும் பார்க்கணும். வேதத்தை படிக்கும்போது ஒரு சத்தியத்தை ஒரு இடத்துல மாத்திரம் அந்த ட்ரூத்தை சொல்லியிருக்க மாட்டார், அதே ட்ரூத்தை எல்லா இடத்துலையும் சொல்லியிருப்பார். தட்ஸ் வை வி சே தட் இஸ் த ட்ரூத். அதுதான் உண்மைன்னு அர்த்தம். ஒரு இடத்துல மட்டும் சொல்கிற வசனத்தை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே பின்பற்ற ஆரம்பிச்சிங்கன்னா தப்பாக புரிஞ்சுருங்க. புரிஞ்சுதா? ஸோ ஏன்னா இப்போ சில இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், உன் தாய் தகப்பனையும் நேசிக்கணும், கனம் பண்ணணும்னு சொல்கிற கான்டெக்ஸ்ட் வேறு, இந்த கான்டெக்ஸ்ட் வேறு. அதனால தான் சொல்கிறேன். ஸோ யூ ஹவ் டு லுக் அட் த ஹோல் கவுன்சில் ஆஃப் காட். முழுவதுமாக படிக்க கேட்கணும். ஸோ நீங்கள் ஒரு பாஸ்டர்கிட்ட ஒரு சத்தியம் சொல்கிறாருன்னா அந்த சத்தியத்தை நீங்கள் சூ பண்ணுங்கள், திங்க் த்ரூ இட், மெடிடேட் ஆன் இட். இதை நான் எப்படி அப்ளை பண்ணலாம், தென் ஹவு கேன் ஐ சிங்க் ஆன் இட், தட்ஸ் ஹவ் யூ ஷுட் டூ இட். ஸோ இதுதான் ஒரு மேலோட்டமாக நான் பார்த்த விஷயம். சரியா? முதல் காரியம் இந்த 7 வருஷத்தில் நான் பார்த்தது என்னன்னா, ஹவு ஜீசஸ் இஸ் டிசைப்ளிங் அன் அதர் பர்சன், ஹவு ஜீசஸ் டிசைப்ளிங் இஸ் டிசைபிள். இதே மாதிரி நம்மளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்காரு. இட் இஸ் ஆல் த சேம் காலிங் தட் வி ஆல் ஆல்சோ ரிசீவ்ட் இட். ஸோ டிசைபிள் இட். அதை எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டதை தப்பு பண்ணுவாங்க, அவங்க கூட இருக்கவங்க, வேலை செய்கிறவங்க, உங்களோட கோவொர்க்கர்ஸ் வில் மிஸ்டேக் தம். அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி அன்பாக நடந்துக்கிறீங்க, எப்படி அதை நேசத்தோடும் பாசத்தோடும் அவங்கள விட்டு விடாதபடிக்கு அவங்கக்கிட்ட நீங்கள் டிசைபிள் பண்ணுறீங்கன்றதை பாருங்கள். ரெண்டாவது, the truth has to sink into us. That's how God speaks to us. I mean, அதை தான் ஆண்டவர் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு.
ஓகே, ஃபார் தெம் டு சிங்க் யூ ஹாவ் டு திங்க். ஆமென். ஸோ முதலாக வசனம் பார்க்கலாம். வசனம் 31 32 மட்டும் வாசிங்களேன் சிஸ்டர். ஆமென். அவர் சொன்ன பிறகு வாசிங்க சிஸ்டர். Yeah. 32 வசனம் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. அதற்கு ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்காங்க, அவங்க பயந்தார்கள் இருக்கு. ரெண்டாவது என்ன எழுதியிருக்காரு, அவர் என்ன சொன்னாரோன்றதை புரியல. ஏன் அப்படி, ஏன் அவங்களுக்கு புரியல? ஏன் தேவர் அஃப்ரைட்? ஒய் தேவர் ஸோ அஃப்ரைட்? எதற்குறித்து சீசர்கள் பயந்தார்கள்? அப்படி தான் முதல் எனக்கு கேள்வி வந்துச்சு இந்த வசனம் வாசிக்கும் போது. ஒய் தேவர் அஃப்ரைட்? யூ நோ ஒய்? இஸ் இட் பிகாஸ் அ ஃபாலோ அப் கொஸ்டின் வில் கம்? திருப்பி ஆண்டவர் வேறு ஏதாவது கேள்வி கேட்பாரா என்ன? அப்படி நினச்சி பயந்து வந்துருக்கலாம். ஏன்னா இப்போ அதான் ட்ரெண்டு. சாத்தானோட ட்ரெண்டே என்ன தெரியுமா? நாம் ஒரு கேள்விக்கு ஒரு பிரச்சனை சொன்னோம்னா நமக்கு திருப்பி ஒரு ஃபாலோஅப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. திருப்பி அவர் அப்படி பண்ணார்ல அப்படின்னு ஒரு ஃபாலோஅப் கொஸ்டின் கேட்குறதே பிசாசோட பயங்கரமான டூலான வெப்பன். இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இப்போ நான் பார்த்த காலகட்டத்தில். ஆனால் இங்கே என்ன தெரியுமா நடக்குது? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மனுஷகுமாரன் 3 நாள் போய் மறிக்க போகிறார் அப்படின்னு. காட் இஸ் பிரிங்கிங் அபவுட் இஸ் டெத். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறிக்க போகிறான்ற கான்டாக்ட்ஸை சொல்கிறாரு. ஓகே, இதை குறித்து சொல்லும் போது ஏன் பயப்படணும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த மார்க் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும் போது பேதுரு ஆண்டரை நீங்கள் மறிக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால ஆண்டவர் ரெபிக் பண்ணார். இந்த கண்ணோட்டத்தில் ஞாபகம் இருக்குல்ல, இந்த இன்சிடென்ட் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குது. காட் ரெபிக் பீட்டர். ஸோ இங்கே திருப்பி ஆண்டவர் நம்மளை இது பண்ணிடுவார் அப்படின்னு நினச்சி சீசர்கள் பயந்தார்களான்னு தெரியல. we don't know the reason why they were afraid. What I felt is that நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை 2ஆம் வருகையில் நாம் அவரோட ராஜ்யத்தில் கூட இருந்து ஆளுவோன்னு தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. their thought was that God will come back again and all these disciples will, அவங்க ஆண்டவர் கூட ஆளுகை செய்வார்கள்ன்றது தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்களோட எண்ணங்கள்லாம் அதான் இருந்துச்சு. அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிற சத்தியத்தை அவங்க மைண்டில் விடலை. இது எப்படி தெரியுமா? இப்போ ஒரு சத்தியம் இருக்குது அப்படின்னா நமக்கு பிடிச்சிருந்தா அந்த சத்தியத்தை ஏற்றுக்குவோம், நமக்கு பிடிக்கலையா அந்த சத்தியம் ஏற்றுக்க மாட்டோம். புரியுதா? அது உண்மைன்னு உங்களுக்கு தெரியும். யூ நோ தட் இஸ் ட்ரூத் ஆல்சோ, இட் வில் பி தேர், பட் யூ வில் நாட் டேக் இட் டு யுவர் ஹார்ட் பிகாஸ் இட் காஸ்ட் மீ. ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். யூ கேன் ரிலேட் இட் வெரி ஈஸிலி. நீங்கள் நல்லா ரிலேட் பண்ணலாம். எல்லா ட்ரூத்தையும் நான் அப்படியே ஏற்றுக்குவேன் பிரதர், எல்லா வசனத்தையும் நான் அப்படியே ஏற்றுக்குவேன் யாராலும் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா வி ஆர் வெரி செலக்டிவ். ஹோட்டலுக்கு போகும்போது நேற்று கூட ஹோட்டலுக்கு போனோம், ஏன்னா காலிஃபர் 65 ஆர்டர் பண்ணோம். நாட் நெசசரி அட் எவ்ரி ஒன் ஹஸ் லைக் இட், ரைட்? வாட் எவர் வி லைக் இட் வில் ஆர்டர் இட். இன் த சேம் வே நம்ம பைபிள் வசனம் படிக்கும் போதும் கூட வி ஆர் வெரி செலக்டிவ் அண்ட் வி ஆர் ஆல்சோ வெரி செலக்டிவ் இன் அப்ளைங் த ட்ரூத். இந்த ட்ரூத் இருக்கு தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிற சத்தியம் இருக்குல்ல. இன்றைக்கி நீங்கள் நல்லா விளக்கம் கொடுத்தீங்க ஆராதனையில். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்க்கும்போது பேதுருவாக தான் பார்த்தாரு. ஆனால் அவன் சீமோனா இருக்கிறான்னு சொல்கிறான்ல. He wants to be like that in the old way. That's a beautiful explanation. That is a beautiful exhortation. Because we are also like that. ட்ரூத்தை எல்லாம் புரிஞ்சுக்குவோம், ஆனால் நம் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறத we will be very selective. That is the problem. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு? நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு you will choose how you want to be. But God says, no, you give that to me. நான் என்ன சொல்கிறேனோ அதன்படி தான் நீ இரு அப்படின்னு. You have to live according to how He wants us to do it. That is more important. we select our choices. I want to my favorite parts. But சீசர்கள் இங்கே அப்படி தான் பார்க்குறோம் நம்ம, ரைட்? லவ் த ட்ரூத் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் சொல்கிறேனே. எனக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கனால ஹோட்டல் ரூம் போகிறோம். எனக்கு ஹோட்டல் ரூமில் போனால் ஒரு மிரர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஹோட்டல் ரூமில் இருக்க மிரர்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஒரு மிரர் இருக்கும், மிரரை சுற்றி ஒரு லைட் இருக்கும். ரொம்ப நாள் ஆசை என் வீட்டில் ரெஸ்ட் ரூம்ஸில் இப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி லைட். ஏன்னா இட் ஷோஸ் அஸ் பிரைட்டர், ரைட்? வென் யூ ஒரு ட்ரிப்பு போகும்போது when I saw that room, it was such a big mirror. அங்கே 2 அந்த வாஷ் பேஷன் இருந்துச்சு.
ஹோட்டல் ரூமில் 2 வாஷ் பேஷன் இருக்குது, ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம் இல்லை. ஒன்று தான் பொதுவாக இருக்கும், 2 இருந்துச்சு. இட் வாஸ் ஸோ பிக். ஸோ when I saw that, it was so beautiful. It was பெருசாக தெரிஞ்சிச்சு. அப்போ அது பக்கத்தில் ஒரு சின்ன மிரர் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ஐம் சீயிங் தட். ஐ ரிமெம்பர், ஐ திங்க் இட் வாஸ் லாஸ் வேகஸ் போகும்போதோ நினைக்கிறேன். ஒரு சின்ன மிரர் வச்சுருந்தாங்க. அதை நான் எடுத்து இப்படி பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது ரொம்ப க்ளோஸ் அப்பில் நம்மளோட ஜூம் பண்ணி நம்ம பக்கத்தில் காட்டுது. ஓகேவா? மீனிங் அது ஒரு மேக்னிஃபைட் கிளாஸ். இட் ஷோஸ் அஸ் க்ளோசர். அதை பக்கத்தில் பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு, ஐயோ நமக்கு பிளாக் ஹெட்ஸ் இவ்வளோ இருக்குது அப்படின்னு. But when I stand before the big glass, என்னால் அந்த பிளாக் ஹெட் மூக்குக்குள்ள அந்த பிளாக் ஹெட் இருந்தது எனக்கு கண்டுபிடிக்க முடியவே இல்லை. ஆனால் நான் பக்கத்தில் அந்த ஜூம் பண்ணி அந்த மிரரை நான் கொண்டு வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, எனக்கிட்ட இங்கேக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு. ட்ரூத்தை நீங்கள் தள்ளி வச்சு பார்க்கும்போது தப்பே தெரியாது. when you bring the truth near to you, you will see what's the problem inside in you. புரியுதா? நீங்கள் சத்தியத்தை கேட்டுட்டு அப்படியே தள்ளி வச்சுருந்தீங்கன்னா உங்ககிட்ட என்ன பிரச்சனைங்க தெரியாது. ஆனால் சத்தியத்தை உங்கள் பக்கத்தில் கொண்டு வந்து யூ see it in you. நீ என்கிட்ட என்ன பிரச்சனை பார்க்க ஆரம்பிச்சும் போது தான் தெரியும், I have a problem in me. So that is very important. Amen. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 2 வாசிங்களேன். 2 தீமோத்தேயு அப்போஸ்தலன் பால் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 2. அப்போஸ்தலன் பால் தீமோத்தேயுக்கு எழுதும்போது நீ எப்படி பிரசங்கம் பண்ணுன்னு எழுதுறாரு. நீ எல்லா சமயத்திலையும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. நான் தீமோத்தேயை பார்க்கும்போது எப்போதும் என்ன யோசித்துக்குவேன், ஏன்னா தீமோத்தேயு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஒரு வாலிபனாக இருக்கும் போதே பின்பற்றி ஊழியத்துக்கு வந்த ஒரு சிறுவன். அதனால் நான் தீமோத்தேயை அப்போவுமே பார்த்து அவர் கொடுக்கும்போது இந்த வசனம் வாசிக்கும் போது எப்போ ஐ கேன் ரிலேட் மோர் டு மீ இன் மை ஹார்ட். ஸோ அந்த திருவசனத்தை போதிக்கும் போது கவனமாக போதி. அது மாத்திரமல்ல, எல்லா நீண்டிய சாந்தத்தோடும் 3ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். கடைசி காலத்தில் இப்படிப்பட்டவரும் இருப்பாங்க. என்னன்னா கடைசி காலத்தில் எப்படி இருப்பாங்கன்னா, ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், அவங்களால அதை ஏற்றுக்க மாட்டாங்க. their hearts will not receive the truth. அவங்களால அதை ஏற்றுக்க முடியாது. எல்லா ட்ரூத்தை நீங்கள் ஒரே மாதிரி ஏற்றுக்கிறீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் that you brought it out in worship. அந்த மாதிரி அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காட் நம்ம பார்க்க மாட்டோம். ஆண்டவர் நேசிக்கிறான்றதை பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் வெறுக்கிறாரு, ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார்ன்ற அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம ஆண்டவர் பிடிக்காது. we don't like God that character. என்னை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறாருன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா திருப்பி பாவம் மட்டும் வந்துடலாம்ல. ஆனால் அதுக்கு நியாயம் தீர்ப்பார் ஆண்டவரை பார்க்க பிடிக்க மாட்டேங்குது. ரைட்? பட் ஆனால் மோர் இம்பார்ட்டன்ட்லினா நீண்டிய சாந்தத்துடன். வை? இங்கிலீஷ் ரொம்ப நல்லா இருக்குமே. இட் சேஸ் வித் கிரேட் பேஷன்ஸ். Timothy, you have to preach the message with great patience. ஏன்னா எல்லா விதமான பிள்ளைகளும் சபைக்குள்ள வருவாங்க. ஆண்டவரோட திருச்சபையில் எல்லா விதமான மக்கள் இருப்பாங்க. சிலர் நீங்க சொல்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்வாங்க, சிலர் சொல்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள அளவுக்கு மனநிலை இல்லை. சிலர் இவங்க என்ன சொல்றது அப்படின்னு கேட்டுட்டு போவாங்க. ஆனால் இருந்தாலும் நீ அவங்க கிட்ட பொறுமையாக இரு. இது ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த காட் அண்ட் ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் தட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. நாம் எல்லாருக்கிட்டையும் அதான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ வி ஹாவ் டு பி பேஷண்ட் ஆன் தட். அமேன். ஸோ இந்த வசனத்தில் அவங்க அமைதியாக இருந்ததுன்னா தேவர் சாய்ஸ். அதாவது சீசர்கள் அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல ஆண்டவர் எப்படி பார்த்தாங்களோ அப்படியே இருக்குன்னு ஆசைப்பட்டாங்க. They don't want to look at the way that Jesus Christ will go. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போய் மரிக்கிறதையும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஆணியில் அடைஞ்சு அவர் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு மரிக்கிறதை அவங்க பார்க்க விருப்பப்படலை. They always want to see Jesus as a king but not as a servant. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆண்டவர் எப்படி காட்ட விருப்பப்படுறாருன்னா, he wants to show you in both the side. நான் ராஜாவாகவும் இருக்கிறேன், பட் ஐ ஆல்சோ அஸ் அ மரிக்க போகிற ஆடாகவும் இருக்கிறேன். அப்படி தான் ஆண்டவர் வெளிப்படுத்த விருப்பப்படுகிறார். நீங்கள் செலக்டிவாக இருக்காதீங்க. ஆமென். வசனம் 33 வாசிக்கலாமா?
அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணீர்கள் என்று கேட்டார். எனக்கு எப்போதுமே ஆண்டவரை வசனம் கேள்வி கேட்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆண்டவர் எதுக்கு இங்கே ஆண்டவர் கேள்வி கேட்கணும்? நீங்கள் எதை தர்க்கம் பண்ணுறீங்க, என்னத்தை நீங்கள் ஆர்கியூ பண்ணுறீங்கன்னு எதுக்கு கேள்வி கேட்குறாரு? ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா? God doesn't know? God knows it. டவுட்டாக இருக்கா? லூக்கு சுவிசேஷ நூல் 9ஆம் அதிகாரம் வசனம் 47 வாசிங்களேன் சிஸ்டர். ஏன்னா இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். நீங்கள் வாசிங்கன்னா லூக்கு சுவிசேஷ நூல் 9ஆம் அதிகாரம் வசனம் 47. Jesus knows your thought. Amazing. He already knows it. But you know what he does it? He brings them close to the truth. He brings them close to the truth. எப்படி அந்த ஹோட்டலில் அவங்கக்கிட்ட அந்த மிரரை எடுத்து நான் பக்கத்தில் பார்த்தனோ அதைத்தான் ஆண்டவர் செய்கிறார். He brings them close to the truth. அவங்கள சத்தியத்துக்கு நேராக பக்கத்தில் கொண்டு வராரு. ஆதாமே எங்கே இருக்கிறா என்ன ஆண்டவர் கேட்கும்போது ஆண்டவருக்கு தெரியாமல்ல, ஆதாமுக்கு தெரியும் நீ தொலைஞ்சிருக்கேன்னு. It is for you to understand that you are being lost. So God is bringing them close to the truth. That is what is happening. He is bringing them to truth. உன் சிந்தைகள் சீசர்களே, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும், உன் இருதயத்தில் என்ன இருக்குன்னு கூட தெரியும். God knows what is in our thoughts and what is in our heart too. That is the God we serve. And what he does it, உங்களை திருப்பி சீர்திருத்துறதுக்கு he asks questions. இப்படிப்பட்ட கேள்வி கேட்பாரு. சீசர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் என்ன தர்க்கம் பண்ணீங்க? ஏன்னா அவருக்கு கிட்ட பக்கத்தில் கொண்டு வராரு. வசனம் 34, நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் வசனம் 34 வாசிங்களேன், அப்போ உங்களுக்கு புரியும். பாஸ்டர் வாஸ் இந்த தாட் ஐ வாஸ் மெடிடேட்டிங். இதை நான் எப்படி பண்ணேன்னு சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் சீசத்துவத்தில் சொல்கிறது. நான் ஃபஸ்ட்டு இதை 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த சத்தியத்தை வாசிக்கும் போது இந்த ட்ரூத்தை மட்டும் ஐ வாஸ் சூவிங் இன் மை தாட். ஏன் அவங்க அமைதியாக இருந்தாங்க? என்னன்னா ஆண்டவர் ஐஎஸ் இப்படி இமேஜின் பண்ணி தான் நான் பார்த்தேன். சீசர்கள் 12 பேரும் ஆண்டவர் மாதிரி நடக்கிறாரு, இங்கே பின்னாடி 12 பேர் போகிறாங்க, இவங்களுக்கு இடையில இந்த கான்வர்சேஷன். ஓகேவா, யார் பெரிய ஆளாக இருப்பா அப்படின்ற கான்வர்சேஷன். ஆண்டவர் முன்னாடி போகிறாரு, இங்கே ஆண்டவர் பக்கத்தில் வந்து கேள்வி கேட்குறாரு. இமேஜின் தட். ஓகே, தள்ளி இருக்கிறாங்க, தள்ளி இருக்கும்போது உன்கிட்ட எல்லாம் ஆர்கியூ பண்ணுறாங்க. ஆனால் when they came close to God, what happens? The awareness of Christ changes attitude. The presence of God makes a changes in attitude. ஈஸியாக சொல்லணும்னா மண்டே டு ஃப்ரைடே நீங்கள் என்ன நினைக்கிறலாம் இருப்பீங்க, கரெக்டாக. ஆனால் சண்டே சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் ஒரு பக்தியோட வரீங்க. ஏன்? பிகாஸ் யூ நோ தட் ஐ எம் என்ட்ரிங் இன் டு த ஹவுஸ் ஆஃப் காட். தேவனோட ஆலயத்துக்கு நான் வர்றேன், அப்போ என் சிந்தையும் என்னோட ஆக்ஷனும் பரிசுத்தமாக இருக்கும்னு நினைக்கிறீங்கல்ல. தட் இஸ் வை, பிகாஸ் அவேர்னஸ் ஆஃப் கிரைஸ்ட் சேஞ்சஸ் த வே த ஆட்டிடியூட் யூ பிஹேவ். அவங்களோட பிஹேவியர் மாறுச்சு. தே ஆர் வெரி குவாய்ட், அமைதியாக இருந்தாங்க. அப்போ மண்டே டு ஃப்ரைடேவும் நாம் ஆண்டவருக்குள்ளாக தான் இருக்கிறோம், ஆண்டவர் என் சமூகத்துக்குலாம் இருக்கிறோன்னா அப்புறம் எல்லா நாளும் அவர் பிஹேவியர் வில் சேஞ்ச். பட் த ப்ராப்ளம் இஸ் we don't realize that. We don't value that. God is with you always ன்னு பாட்டு பாடுறோம். சித்தம் செய்வது தான் ஆண்டவரே அப்படின்னு பாட்டு தான் பாடுவோம். ஆனால் மற்ற மண்டே டு ஃப்ரைடே என் சித்தம் தான். கரெக்டா ஐயா? நான் இதை நேற்று கூட நான் ஷேர் பண்ணேன். எனக்கு ஆண்டவர் என்னை நேசித்து என்னை தன் பிள்ளையாக ஏற்றி கொண்டாருன்றது ஒரு சத்தியம், உண்மை. ஆனால் என்னை நம்பி ட்ரஸ்டிங் பிரதர் செல்வா அண்ட் கிவிங் த ஜாப் இஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை நான் செல்வாக்கு கொடுத்தேன்னா அதை சரியாக செய்வாருன்னு சொல்லி கொடுத்ததை நான் சரியாக செய்யணும்னு சொல்லி, ஆர் யூ கான்சியஸ்? பிகாஸ் காட் ட்ரஸ்டட் மீ. அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அப்படின்னா நீங்கள் ஊழியத்தை பயமாக பண்ணுவீங்க. யூ ஆர் வெரி ரிலக்டன்ட் இன் யுவர் ஜாப் தட் யூ டூ இஸ் பிகாஸ் நீங்கள் அதை வேல்யூவே பண்ணல. ஏதோ கடமை பிரதர், நான் வர்றேன்,
நான் செய்யலாம் வேற யாரும் செய்வாங்க. நோ 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 நோ. காட் ஹேஸ் ட்ரஸ்டட் மீ. எனக்கு நான் இங்கே ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்து நான் பாடணும், ஆண்டவருக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன நம்பி கொடுத்துருக்காரு. அப்போ அந்த ஜாபை நான் அதை எவ்வளோ கருத்தாக எவ்வளோ இதாக பண்ணணும். பிகாஸ் காட் ஹஸ் ட்ரஸ்டட் மீ அப்படின்னு அதுக்கு நீங்கள் பயந்து நீங்கள் செய்யணும். தட் சேஞ்சஸ் யுவர் ஆட்டிடியூட். தென் யூ டோன்ட் லுக் அட் த பீப்புள்ஸ் அப்ரிசியேஷன். நீங்கள் எந்த மற்றவங்கள பண்ண மாட்டீங்க. ஏன்னா என்ன நம்பி கொடுத்துருக்காரு. இட் இஸ் காட் ஹூ ட்ரஸ்டட் மீ. என்னையா நம்பினீங்க ஆண்டவரே, என்னையா நம்பி கொடுத்தீங்க. See, the presence of God always changes our attitude. அப்படியே மாற்றும் நம்மளை. ஆனால் ஏன் தெரியுமா, நம்மளோட இருதயம் தள்ளி இருக்கு. எப்படி சீசர்கள் ஆர்கியூ பண்ணாங்க, யார் பெரியவன்? ஏன்னா God was far away from them. Always disunity in the church comes because of all these problems, because God is far away from them. ஆண்டவர் உங்களோட கூட இருந்து உங்களோட இருந்தார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட எண்ணங்களும் மாறும், உங்களோட தாட் ப்ராசஸும் மாறும். இதைதான் இந்த இதில் கற்றுக்கிறேன் நான். தட்ஸ் வாட் ஐ கேன் சி. பிகாஸ் அவங்களுக்குள்ளாக இருந்தது என்னது? மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனம் 36 to 37 வாசிங்களேன் சிஸ்டர். அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? மரித்து. ஏன்னா இந்த கான்வர்சேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்களா? வசனம் மார்க் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 36 எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? நான் போய் மரிக்க போகிறேன், நான் போய் நிந்திக்க போகிறேன்னு சொன்ன பிறகு தான் இவங்க ஸ்டார்ட்டே பண்ணுறாங்க கான்வர்சேஷனை. ஏன்னா ஆண்டவர் மறிச்சிட்டாருன்னா 2ஆம் வருகை வந்துடும். அப்போ 2ஆம் வருகையில் நம்மளோட ரோல் என்ன? நான் விபியாக இருப்பேனா பிரசிடெண்ட்டாக இருப்பேனா அப்படின்னு தான் ஆர்கியூமெண்ட். அதுதான் their heart was filled with that. Think about that. That is where they're in the heart. They quickly lose the sight of God. நாமெல்லாம் என்ன தெரியுமா சொல்லலாம்? பிரதர் நீங்கள் சொல்கிறீங்க எல்லா சத்தியமும் கரெக்டாக இருக்குது பிரதர், ஆனால் நாங்களாம் மனுஷர்கள் தானே, பலவீனமான பாண்டோம் பிரதர். பைபிள் அதுக்கெல்லாம் வசனம் வச்சுருப்போம். நான் பாவத்தில் உழுகிறேன்னா எனக்கு பழைய திருப்பி நான் பார்க்குற தாட்ஸு இல்லை நான் சிந்திக்கிறது எனக்கு திருப்பி வருதுன்னா அது பலவீனமான பாண்டோன்னு நம்ம வசனம் சொல்லுவோம், அப்படியே சொல்லிடுறோம். ஆனால் அதே வசனம் நீ புதிய சிருஷ்டின்னு சொல்லுது, யூ ஆர் அ நியூ கிரியேஷன் சொல்லுது. அதை விட்டுறோம். How many of you realize that? When you accept Christ, you become a new creation. You become a new person. It is not outside you didn't change, but inside you are completely got changed. So you cannot think the same way in the previously. You cannot. நீ அப்படி என்ன முடியாது. அப்படி அந்த வசனம் நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம எடுக்கிற வசனம்லாம் ஆண்டவரே நாங்கள் ரொம்ப பாவப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவரே நாங்கள் ரொம்ப பலவீனம் பாண்டோம். நீங்கள் இப்படி திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் திருப்பி அந்த பாவத்தில் விழுவீங்க. பட் ஆனால் நீங்கள் இப்படி ஆண்டவரே என்னை நீங்கள் புது சிருஷ்டின்னு சொல்லியிருக்கீங்க, அப்போ நான் பழையவைகளை என்னை மறக்கணும், எனக்கு பழையவைகள் எந்த தாட்ஸ் வருதோ அது வரக்கூடாது ஆண்டவரே, நான் எதற்கு அடிமையாக இருக்கிறனோ அதுலேருந்து என்னை வெளியெடுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் வெளியெடுப்பார். இதுதான் சத்தியம், இதுதான் ட்ரூத். இன்னொன்று சொல்கிறேன். போன வாரம் பிரதர் ஜோசோ வந்தபோது நானும் பாஸ்டர் பிரைனும் பேசிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தபோது இந்த கான்வர்சேஷன் இது பொதுவான இந்த வெள்ளைக்கார திருச்சபையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி பாலிடிக்ஸ்லாம் இல்லை பிரதர். ஆனால் நம்ம ஆங்கில தமிழ் திருச்சபையிலையோ இல்லை பொதுவாக இந்த மாதிரி லிங்குவிஸ்டிக் திருச்சபையிலலாம் இந்த மாதிரி பாலிடிக்ஸ் இருக்குன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த காமெடியில் சொல்லுவாங்கள்ல, வெள்ளையாக இருக்கவன் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு, வெள்ளைக்கல்ல சட்டை போட்டவன் போய் சொல்ல மாட்டான் மாதிரி வெள்ளைக்காரங்க இருக்கிற சர்ச்சில் இது மாதிரி பாலிடிக்ஸ் இருக்காதுன்னு ஒரு இருக்கும். ஆண்டரோட திருச்சபை ஹவுஸ் ஆஃப் காட் இஸ் நாட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஒயிட் அண்ட் தமிழ் ஆர் எனி லாங்குவேஜ். தயவு செய்து உங்கள் அடிப்படையே தப்பாக இருக்கீங்க. யுவர் ஃபவுண்டேஷன் இட் செல்ஃப் இஸ் ராங் ஹியர். தேர் இஸ் நோவேர் தேர் இஸ் அ ஒயிட் சர்ச், தேர் இஸ் அ தமிழ் சர்ச் ஆர் டிஃப்ரெண்ட் சர்ச். நோ, தயவு செய்து திருந்துங்க. ஏன்னா நான் அங்கே பேசும்போது ஐ டோல் வெரி கிளியர்லி, பாஸ்டர் டோன்ட் டேக் இட் அஃபன், பாஸ்டர் பிரெயின் ஆல்சோ நோஸ் இட். ஏன்னா நாம் ஒரு வெள்ளைக்காரன் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன சொன்னாலும் அப்படியே கரெக்டுன்னு நினச்சிட்டு அப்படியே பின்பற்றி வாழ்வோம். ஆனால் ஒரு தமிழனை யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறது, அவங்களே ஒழுங்கே கிடையாது அப்படின்னு திரும்பதான் பேசுவோம். ஏன் தமிழ் திருச்சபை இல்லை இந்த மற்ற திருச்சபை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோமா? நோ, தேர் இஸ் நோ டிஃப்ரெண்ட். நீ எங்கே தேர் இஸ் நோ டிஃப்ரெண்ட்
வெள்ளைக்கார திருச்சபை, ஆண்டவர் திருச்சபை எல்லாமே ஹவுஸ் ஆஃப் காட். இட் இஸ் காட்ஸ் டுவெல்லிங் பிளேஸ். அதை புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் வெள்ளைக்காரங்களுக்கு தனியாக ஒரு திருச்சபையும் பில்டிங்கும் நமக்கு தனியாக கொடுக்கவே இல்லை. ஏன்னா ஆராதிக்கிறதுக்காண்டி தனியாக கொடுக்கப்பட்டது தான். அதனால இங்கே வேற அங்கே வேற கிடையாது. இங்கே வேற சேலஞ்சஸ் இருக்கும், அங்கே வேற சேலஞ்சஸ் இருக்கும். பட் நீங்கள் இது தேவனோட வாழுகிற ஸ்தலம், இது தேவஸ்தலம். இட் இஸ் அ ஹவுஸ் ஆஃப் காட் நீங்கள் நினச்சிங்கன்னா யூ வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். எக்ஸாம்பிள், ஏன்னா இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லி ஆகணும்ல. ஆனி கிட்ஸ் இருக்கனால ஃபாதர் வாஸ் தேர். அவங்க அம்மா வேலைக்கு போகிறனால நீ தான் இன்னைக்கு நீ குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறனே தெரில. பொதுவாக அப்பா குழந்தைகளை பார்த்துக்கிறதுல கொஞ்சம் ரிலக்டடாக இருப்பாங்க. தே ஓன்ட் ஸ்பெண்ட் மச் டைம். ஐ டோன்ட் நோ, அது இன்பில்டான கேரக்டரிஸ்டிக்ஸானே தெரியாது, அது அப்படி தான். ஆனால் அவனே சரி இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்தோம்னா, அந்த பொண்ணோட பேர் ஆனி, அந்த பொண்ணுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டோம்னா ஷி வில் பி என்டர்டைன் ஃபார் நெக்ஸ்ட் 2 hours சொல்லிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா வேர்ல்டு மேப் இருந்துச்சு. ஏன்னா அந்த பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு, ஷி வாஸ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 7 to 8 years old. என்ன பண்ணார்னா ஒரு பெரிய பேப்பர் எடுத்து அந்த பெரிய பேப்பரில் ஒரு வேர்ல்டு மேப்பை வரைஞ்சிட்டு அதை ஃபுல்லாக கட் பண்ணி அந்த பொண்ணை கொடுத்து இதை நீ ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ரைட்டா? இவர் போய் 5 நிமிஷத்தில் அந்த பொண்ணு கூப்பிட்டுருச்சு. அப்பா நான் பண்ணி முடிச்சேன் அப்படின்னு. இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா அது உலக மேப்பை நான் 10 பேஜ் கிழிச்சிட்டேன், இது டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிருச்சு. அப்போ எல்லா இடமும் கண்ட்ரி ஞாபகம் இருக்கு போல இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு எப்படா நீ ஃபிக்ஸ் பண்ண அது அப்படின்னு. அப்பா நீங்கள் என்ன பண்ணீங்க, மேப்பை மேலே பண்ணிட்டு மேப்பை கிழிக்கும் போது நான் திருப்பி கீழே பார்த்தேன். அங்கே 2 பேர் ஒரு பெரிய ஃபோட்டோவில் ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் ஃபோட்டோ இருந்துச்சு. ஸோ வாட் ஐ டெட், இன்ஸ்டெட் ஆஃப் லுக்கிங் அட் த மேப், ஐ ஃபிக்ஸ் ஹவு த லொக்கேஷன் ஆஃப் த ஒரு ஆணை ஒரு பெண்ணை எப்படி அந்த பொசிஷனில் இருக்குதோ அதை பார்த்து அந்த ஃபோட்டோவை மட்டும் ஞாபகத்தில் வச்சு நான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணேன், டக்குன்னு சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு. தென் த வேர்ல்ட் மேப் கேம், த அதர் சைட் கேம் அப் கரெக்ட். புரிஞ்சா? The heart of the human problem is the humans, not white or not brown. புரிஞ்சுதா? பிரச்சனை நாம தான். The problem, root of the problem is it is we, it is not it. ஏன்னா when you have fixed the human nature, the world is already fixed. The problem is you are not fixing it. ஏன்னா அவங்க என்ன சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கிறோம், இங்கே நம்ம ஏற்றுக்க மாட்டோம்னா ஏன்னா விட்டு கொடுக்க விருப்பப்படலை. ஐ எம் நாட் ரெடி டு ஃபர்கிவ் அதர்ஸ். இங்கே என்ன கேள்வி, யார் பெரியவன் கேட்கணும். அதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி அழகாக சொல்லிக் கொடுக்குறா தெரியுமா? ஹவு எக்ஸ்பிளைன்ஸ் டு ஹிம், ஹி எக்ஸ்பிளைன்ஸ் டு பி லைக் எ சைல்டு. ஒரு பிள்ளையை போல இருக்கணும்னு சொல்லி. கரெக்டா? அந்த பிள்ளை கான்ட்ரிபியூஷனிங்லாம் இருக்காங்க, பசங்களாம் இருக்காங்க. உங்கள் வீட்டில் இருக்க எல்லா பெரிய டெசிஷனுக்கும் உங்கள் பிள்ளைங்க கான்ட்ரிபியூட் பண்ணுதா? நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னு உங்கள் பிள்ளைங்க ஐடியா கான்ட்ரிபியூட் பண்ணாது. தே டோன்ட் கான்ட்ரிபியூட், தே டோன்ட் டூ மச். பட் God says you love them, you அரவணைச்சு நீங்கள் இருங்க. That's how he completes the verse. That's how he ends the verse. Correct? வாசிங்களேன், கடைசியை வாசித்து முடிச்சிடலாம். 35-36 வாசிங்க. போதும் சிஸ்டர். வாட் கம்ஸ் கிரேட் இன் த கிங்டம் ஆஃப் காட். யார் தேவனோட ராஜ்யத்தில் பெரிய ஆளாக இருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். நம்ம என்ன நினைப்போம்? ஆண்டவருக்கு அந்த கேள்விக்கு பதில், இஃப் இஸ் எ கிரேட்டஸ்ட் ரிவைவலிஸ்ட் ஆர் ஒரு பெரிய மிராக்கிள் பண்ணுறவங்க தான் கர்த்தரோட ஆலயத்தில் பெருசாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருப்போம். கரெக்டா? அப்படியே நம்ம எதிர்பார்த்துருப்போம். இல்லை அவர் பெரிய ஆராதனை நடத்துவார் பாஸ்டர், அவர் ஊழியம் நடத்துறாருன்னா 10,000 பேர், அவங்க தான் தேவனோட ராஜ்யத்தில் பெரியவங்க. தட் இஸ் ஹவ் த ஆன்சர் வி எக்ஸ்பெக்டட். பட் யூ நோ வாட் காட்ஸ் ஆன்சர் வாஸ்? He said, வாசிங் சிஸ்டர், 35 சிஸ்டர், சாரி 35. எப்படி பண்ணாரு? Look at the scripture slowly. அப்படியே அவங்கள்ட்ட பேசலை, அப்படியே சொல்லலை, அவங்க உட்கார்ந்து read the scripture. Look at the patience of God. அவர் எப்போதுமே அதுதான் நீங்கள் ஒருத்தவங்களை கரெக்ட் பண்ணுறதும் ஒருத்தவங்களோட இது நடத்துறதுமே, திஸ் இஸ் ஹவு யூ கேன் லேர்ன் ஹவு டு ட்ரீட் ஈச் அதர். ஒரு சபைக்குள்ளாக, தேவனோட ஆலயத்துக்குள்ளாக நீங்கள் அப்படி தான் ஒருத்தவங்க நடத்தணும். நாம் என்ன தெரியுமா சொல்லுவோம்? தேவனோட ஆலயத்தில் ஃபஸ்ட்டு வரும்போது பயங்கர பக்தியாக வருவாங்க. ஏன்னா எப்படியாவது தேவனை பற்றி கற்றுக்கணும்னு ஒரு 4 வசனம் தெரிஞ்சிடணும். இல்லை 2 ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணோடனே போயிடும், அப்படி ஆட்டிடியூடே மாறிடும். என்ன கூப்பிடலையே அந்த மீட்டிங்கு, நான் வரமாட்டேன், நான் எனக்கு கிட்ஸ் மீட் செய்ய மாட்டேன், வரமாட்டேன். ஏன்? எனக்கு இன்விடேஷன் வரல. கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் கர்த்தருக்கு யார் வேணாலும் ஊழியம் செய்யலாம்.
It is a house of God. Anyone can do it. There is no special invitation needed. If you look at it, இது என்னோட அப்பாவோட வீடு, இது என்னோட அப்பாவோட சபை அப்படின்னு நினைச்சு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, you will do it voluntary. You don't look for special invitation. இதை நீ செய்யுங்க செல்வா பிரதர், இதை நீங்கள் செய்யுங்க சிஸ்டர் நீங்கள் செய்யுங்க சொல்ல மாட்டீங்க. இது என்னோட அப்பாவோட வீடு. நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன நினைப்பாங்க? இது மதனோட சபை, எந்த பாஸ்டருக்காண்டி நீங்கள் ஊழியம் செய்யலை. யூ ஆர் டூயிங் இட் ஃபார் காட். எனிதிங் தட் யூ ஆர் டூயிங் இட், யூ ஆர் டூயிங் இட் ஃபார் காட், நாட் ஃபார் மீ. நான் சும்மா ஒரு ஆண்டரோட வாய் தான், ஆண்டோட வார்த்தையை போதிக்கிறவங்க தான். இது ஆண்டரோட சபை. இட் இஸ் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ். நீங்கள் இந்தியாவுக்கு போனோடனே உங்கள் அப்பா வீட்டில் எப்படி இருப்பீங்க? அங்கே யாராவது வந்தால் நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? தட் ஷுட் பி யுவர் ஹார்ட் இன்சைட் த சர்ச் டூ. ஒருத்தர் நடத்துறதையும் அப்படிதான் நீங்கள் இருக்கணும். இது ஹவுஸ் ஆஃப் காட். தேர் இஸ் நோ இன்விடேஷன், தேர் இஸ் நத்திங் நீடட். இங்கே பாரு குப்பை இருக்கு, யாராவது சொல்லி தான் செய்யணும்ல. நானே பார்த்தா எடுத்து போடுவேன். எங்கள் அப்பா வீட்டை பார்த்தா எப்படி யாராவது என்ன நினைப்பாங்க அப்படின்னு அந்த எண்ணம் நம்ம எல்லாருக்குள்ளாக இருக்க வேண்டும். தட் ஷுட் பி எ ஹார்ட். அண்ட் தென் he explains so makes the disciples to sit and he explains that. வாசிங்க சிஸ்டர். அதான் ஸ்கிரிப்சரையும் ஸ்லோவாக படிக்கணும். He didn't say be a servant. What did say? எல்லாருக்கும் ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். Be a servant of all. He didn't say a servant of the people whom you listen. ஏன்னா நமக்கு யார் ஃபேவரட்டிசமாக 4 பேர் இருக்காங்களோ அவங்களோட மட்டும் நம்ம பேசுவோம், மற்றவங்களோட நம்ம பேச மாட்டோம். யாரெல்லாம் பழகுறோமோ அவங்களோட மட்டும் நம்ம இருப்போம், மற்றவங்களோட பேச மாட்டோம். அப்படிலாம் கிடையாது. நீ எல்லாருக்கும் ஊழியம் செய்யணும். அப்படின்னா தப்பு பண்ணுறவனும் இருப்பான், நீ சொல் பேச்சு கேட்காதவனும் இருப்பான், நீ சில பேர் வந்து பாவம் பண்ணவனும் இருப்பான், பாவியாகவும் இருப்பான், ஆண்டவரோட தெரியாதவனும் இருப்பான். நீ எல்லாரையும் நீ சர்வ் பண்ணணும். தட் இஸ் வாட் இட் இஸ் கால். அப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தரோட ராஜ்யத்தில் பெரியவராக இருப்பாருன்னு சொல்றாரு. யூ நீட் டு பி எ லாஸ்ட் அண்ட் ஆல்சோ ஹாவ் அ சர்வன்ட் ஃபார் ஆல். அப்படிப்பட்ட இருதயத்துள்ளவா இருக்குன்னா ஆண்டோட ராஜ்யத்தை பெரியவனாக இருப்பேன்னு சொல்றாரு ஆண்டவர். இது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல பிரதர்? நீங்க என்ன எதிர்பார்த்துருப்போம், நாம என்ன எதிர்பார்த்துருப்போம்? பெரிய ஊழியம் பண்ணியிருக்கணும், அப்படியே போ அப்படின்னு பிசாசு ஓடணும். இப்படிப்பட்டவனை பற்றிலாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுக்கவே இல்லை. ஹேவிங் அ சர்வன்ட் ஹார்ட், a servant heart for every one of them. Amen. அப்படிப்பட்டவங்களை குறித்து பார்ப்போம். கடைசி வாசம் முடிச்சிருங்க. ஸ்டாரி சிஸ்டர் 36 வாசம் முடிச்சிருங்க. ஏற்றுக்கொள்கிறவன் accepts them. சிறு குழந்தை என்ன தப்பு பண்ணாலும் நீங்கள் எல்லாரும் அக்செப்ட் பண்ணீங்களா இல்லையா? உங்கள் பிள்ளையை நீங்கள் பீட் பண்ணும்போது ஹவு டு யூ ட்ரீட் யுவர் சைல்டு? வாட் எவர் த மிஸ்டேக்ஸ், அவன் அந்த ஸ்கூலில் போய் திட்டிகிட்டே வந்தாலும் நம்ம திட்டுவோம், ஆனால் அவனை அரவணைச்சிக்கிறோம். அதே போல் நாம் மற்றவர்களையும் அரவணைச்சு நடத்தணும். அப்படி தான் ஒரு சபை, அப்படி தான் தேவ திருச்சபை காணப்பட வேண்டும். ஆமென். ஆண்டவரோட திருச்சபை எல்லா விதமான மக்களும் இருப்பாங்க, எல்லா டைப் ஆஃப் பீப்புள் வருவாங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதத்தில் வருவாங்க. இந்த வாரம் எனக்கு கொஞ்சம் வேலையில் ப்ரெஷர், அதனால டென்ஷனாக வந்திருப்பேன். பிரதர் ஜாக்சன் பிரதர் வீட்டில் அவங்க வேறு தான் இருக்கும், உங்கள் செல்வ பிரதர் வீட்டில் வேறு தான் இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒரு மனநிலையில் இருப்பாங்க. அவங்க வந்தோடனே பிரதர் அவங்க இப்படி பேசிட்டாங்க, எனக்கு ஹாப்பி ஃபாதர்ஸ் டேவே எனக்கு சொல்லலை அப்படின்னு அப்செட் ஆகாதபடிக்கு அவங்க என்ன நிலையில் போயிருக்காங்கன்றதை புரிஞ்சு அவங்கள கர்த்தருக்கு நேராக வழி நடத்தணும். தட் இஸ் ஹவ் வி ஆர் பீன் கால் டு டூ இட். நாம் மற்றவங்களை நேசிக்க இருக்கணும். How God accepted us, in the same way you accept others also. Then lead them to Christ. அப்படின்னு அதுதான் டிசைபிள்ஷிப், அதுதான் சீசத்துவம். Amen. Let's all pray that we as a church, நாம் சபையாக நமக்கும் அப்படிப்பட்ட இருதயத்தை தாருங்கள் என்று ஜெபம் பண்ணலாம். Amen.